இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும் சரி, இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, எல்லாருமே ஸ்டக் ஆகுற ஒரு ரவுண்ட் அப்படின்னா அது ஆப்டிடியூட் ரவுண்ட் தான். நிறைய பேர் வந்து டெக்னிக்கல் ரவுண்ட்ல கூட கிளியர் பண்ணிடுவாங்க, பட் அவங்களால ஆப்டிடியூட கிராஸ் பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ நிறைய கம்பெனில ஒரு எலிமினேஷன் ரவுண்டா ஆர் ஃபர்ஸ்ட் ரவுண்டா வந்து ஆப்டிடியூட் வைக்கிறாங்க. ஸோ நீங்க இங்கே நல்லா பண்ணல அப்படின்னா உங்களால ஃபர்தர் ரவுண்ட்ஸும் கிளியர் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நீங்க நிறைய ரவுண்ட்ஸ்ல வந்து எலிமினேட் ஆகிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆப்டிடியூட் ரவுண்ட்ஸ் தான். பட் இனிமேல் உங்களுக்கு அந்த கவலையே தேவையில்லை. ஏன் அப்படின்னா நான் இந்த வீடியோல உங்களுக்கு எப்படி ஒரு ஈஸியா இந்த ஆப்டிடியூட் ரவுண்ட்ஸை கிளியர் பண்ணலாம், நிறைய டாபிக்ஸ் குட்டி கிடக்கு. பட் நான் சொன்ன இந்த பர்டிகுலர் டாபிக்ஸ் மட்டும் நீங்க படிச்சா கண்டிப்பா நீங்க வந்து எந்த இன்டர்வியூ வந்தாலும் நீங்க கிளியர் பண்ணிடலாம். அண்ட் ஆல்சோ திஸ் இஸ் நாட் ஒன்லி ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் ஃப்ரெஷர். யாரா இருந்தாலும் இந்த ஆப்டிடியூட் நீங்க கிளியர் பண்ணீங்கன்னா எந்த கம்பெனில கேட்கிற क्वेश्चंसக்கு இருந்தாலும் நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். சோ ப்ளீஸ் கெட் இன்டு வீடியோ. ஐ அம் ரம்யா. ஐ அம் வர்க்கிங் as a software engineer டாப் டெக் கம்பெனி. இந்த ஆப்டிடியூட்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய கான்செப்ட்ஸ், நிறைய டாபிக்ஸ் அப்படிலாம் இல்லைங்க. இதுக்குன்னு வந்து ஒரு பர்டிகுலர் கான்செப்ட், பர்டிகுலர் டாபிக்ஸ் தான் இருக்கு. ஸோ நீங்க வந்து எல்லாத்தையுமே படிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயமே கிடையாது. இதுல வந்து ஒரு பேட்டர்ன்ஸ் வைஸ் நீங்க படிச்சீங்கன்னாவே மெஜாரிட்டி நீங்க கிளியர் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதுல எத்தனை டைப்ஸ் இருக்கு, ஒரு ஆப்டிடியூட்ல எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைப் வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், செகண்ட் வந்து ரீசனிங் ஆப்டிடியூட், தேர்ட் வந்து உங்களுக்கு வெர்பல் ஆப்டிடியூட் இருக்கும். ஸோ இதுல குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ன்றது வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமா இருக்கும் கம்பேரிட்டிவ்லி அதர் டூ. ஸோ இந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஃப்ரெண்டோட ஏஜ் வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ஒரு சர்டன் ஏஜ் ஆனது, அப்போ உங்களோட ஏஜ் வந்து உங்க ஃப்ரெண்டோட ஏஜை விட ஒரு 5 இயர்ஸ் கம்மியானது. ஸோ இப்போ கரண்ட் உங்களோட ஃப்ரெண்டோட ஏஜும் உங்க ஏஜும் என்ன. ஸோ இந்த மாதிரி ஏஜ் பேஸ் பண்ண கொஸ்டினா இருக்கலாம், ஸ்பீட் பேஸ் பண்ண கொஸ்டினா இருக்கலாம். ஒரு ட்ரெயின் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரெயின் வந்து இவ்வளவு தூரம் போச்சு, செகண்ட் ட்ரெயின் வந்து இவ்வளோ டைம்ல இவ்வளவு தூரம் போயிடுச்சு, ஸோ இந்த டைம்ல எது ஃபர்ஸ்டா போச்சு, இல்ல ரெண்டுக்கும் எவ்வளவு கேப் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸா இருக்கலாம். அல்லது வந்து ஒரு லாகரிதம்ஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸா இருக்கலாம், இல்ல ஒரு ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸா இருக்கலாம். சோ இந்த மாதிரியான பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாம் கவர் பண்றது அந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ஸ். இதுல செகண்ட் டைப் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா வெர்பல் பேஸ் பண்ண ஆப்டிடியூட்ஸ் இருக்கும். சோ அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஃப்ரேசஸ் கொடுத்து அதுல கொஸ்டின்ஸ் கேட்க சான்ஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா ஒரு செட் ஆஃப் லைன்ஸ் கொடுத்து அதுல கிராமட்டிக்கல் எரர் கண்டுபிடிக்க சான்ஸ் இருக்கு. அதர்வைஸ் ஒரு பெரிய பேசேஜ் கொடுத்து அதுல 5 கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. சோ அந்த பேசேஜ்ல வந்து ஒரு பெரிய ஸ்டோரி கொடுத்துருவாங்க. அந்த 5 கொஸ்டின்ஸ்ல கொஸ்டின்ஸ் மாதிரி கேட்டு அந்த ஸ்டோரியை நீங்க ஃபுல்லா ரீட் பண்ணிட்டு நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சோ இது மெயின்லி எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா, உங்களுக்கு எவ்வளவு இங்கிலீஷ் நாலேஜ் இருக்குன்றத ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். தேர்ட் டைப் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து ரீசனிங் கொஸ்டின்ஸ். இந்த ரீசனிங் ஆப்டிடியூட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு லாஜிக்கல் திங்கிங் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை டெஸ்ட் பண்றது தான் கம்ப்ளீட் அந்த ரவுண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து ஒரு ப்ரோக்ராம்ஸ் கூட கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல நீங்க உங்களுக்கு படிச்ச லாங்குவேஜ்ல ஒரு ப்ரோக்ராம்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஒரு சி லாங்குவேஜ்ல கொடுக்குறாங்க, இல்ல ஒரு பைத்தான் ஆர் ஜாவா இதுல வேணா கொடுக்கலாம். ஸோ அந்த லாங்குவேஜ்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு அவுட்புட் கேட்கலாம். அதர்வைஸ் அதோட எரர்ஸ் நீங்க வந்து ஃபைண்ட் பண்ற மாதிரி கேட்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் பேசிக்கா தான் இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 3 டைப்ஸ்ல வந்து கொஞ்சம் ஒரு ட்ரிக்கியான ரவுண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் தான். அதுலதான் அதிக கான்செப்ட்ஸ் இருக்கு நீங்க கவர் பண்றதுக்கு. நான் இதுக்காக எவ்வளவு நாள் ஸ்பெண்ட் பண்ணணும், ஒரு 1 வீக் ஸ்பெண்ட் பண்ணா போதுமா, 1 மந்த் ஸ்பெண்ட் பண்ணா போதுமா, ஆர் வந்து 1 இயர் ஸ்பெண்ட் பண்ணுமா, இந்த மாதிரி லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அந்த மாதிரிலாம் கிடையாது. இதுக்கு நீங்க வந்து ஒரு குட் அமௌண்ட் ஆஃப் டைம், இதுக்கு நான் வந்து ஒரு டைமிங் சொல்ல போறது இல்லை. ஏன் அப்படின்னா இது கம்ப்ளீட்டா உங்களை பேஸ் பண்ண ஒரு டைம் தான். ஏன் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு அந்த விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதோ, பிகாஸ் என்னோட நான் ஒரு விஷயத்தை கத்துக்கிறது வந்து ஈஸியா இருக்கும், நீங்க ஒரு விஷயத்தை கத்துக்கிறது வந்து ஒரு மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ நீங்க எவ்வளவு கன்சிஸ்டன்டா ஒர்க் பண்றீங்கன்றதா. அண்ட் ஆல்சோ இந்த ஆப்டிடியூட்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, as much as you can நீங்க சால்வ் பண்ணும் ப்ராப்ளம்ஸ். அதர்வைஸ் உங்களுக்கு எல்லாமே மறந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து உங்ககிட்ட கேட்கிறேன், 12th படிச்ச ஒரு இன்டெகிரல் கால்குலஸோ இல்ல வந்து ஒரு பெரிய கொஸ்டின்ஸோ ஒரு ஹார்ட் ப்ராப்ளம்ஸோ உங்கள்கிட்ட கேட்டா, மேக்ஸ் ப்ராப்ளம்ஸ் உங்கள்கிட்ட கேட்டா உங்களுக்கு தெரியுமா? ஆப்வியஸா கிடையாது. பட் உங்ககிட்ட நான் பேசிக் அரித்மெட்டிக் கொஸ்டின்ஸ் கேட்கிறேன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் தானே. ஏன் அப்படின்னா நீங்க அதை உங்களோட ரியல் லைஃப்ல நிறைய யூஸ் பண்றீங்க, அதை நீங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நீங்க பஸ்ல போறீங்கன்னா கூட உங்களுக்கு நீங்க காசு கொடுத்து அது சேஞ்ச் வாங்கும் போது அதுல ஒரு ஆப்ரேஷன் நடக்குது. நம்ம எவ்வளவு காசு கொடுத்துருக்கோம், நம்ம எவ்வளவு திரும்ப ரிட்டர்ன் வாங்கணும். ஸோ இந்த மாதிரி மேக்ஸ்ன்றது ரியல் லைஃப்ல இல்லாத பிளேஸே கிடையாது இல்லையா. சோ நீங்க வந்து யூஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. அதே மாதிரி நீங்க ஆப்டிடியூடா அந்த மாதிரி ரியல் டைம்ல நீங்க யூஸ் பண்ண முடியாது.
பட் நீங்க கன்சிஸ்டன்டா பிராக்டிஸ்ல இருக்கணும். ஸோ நீங்க வந்து நாளைக்கு இன்டர்வியூ நைட் நீங்க வந்து எடுத்தீங்க அப்படின்னா அந்த எல்லா டாபிக்கும் எல்லா டைப்ஸும் கவர் பண்ண முடியாது. ஸோ நீங்க வந்து ஒரு இன்டர்வியூ வந்து ஒரு 10 days இருக்கு அப்படின்னாவே நீங்க 10 daysக்கு முன்னாடி ஒரு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணிட்டு அதை நீங்க எவ்வளவு ப்ராப்ளம் சால்வ் பண்றீங்க அந்த பர்டிகுலர் டாபிக் வைஸ்ல நீங்க அந்த ஒரு சர்டன் அந்த டாபிக்லயுமே நீங்க வந்து ஒரு 100,000 ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட் அந்த டாபிக்லயுமே பேட்டர்ன் வைஸ் இருக்கும். ஸோ அதுலயுமே லெவல்ஸ் இருக்கும். அதாவது நீங்க ஈஸி லெவல்ல இருந்து மீடியம் லெவல்ல இருந்து ஹார்ட் லெவல் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்க சால்வ் பண்ணா போதும். அப்புறம் பியூட்டியான விஷயம் என்ன அப்படின்னா ஆப்டிடியூட் நிறைய கம்பெனில வந்து நெகட்டிவ் மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால உங்களுக்கு அது பிரச்சனையே இல்லை. நீங்க வந்து நெகட்டிவ் மார்க் பயப்பட தேவையே கிடையாது. பட் நீங்க ஆஸ் மச் யூ கேன் நீங்க வந்து சால்வ் பண்ணிட்டே இருக்கணும். சால்வ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் மேனேஜ் பண்றது எப்படின்னு தெரிஞ்சிடும் அண்ட் அது எப்படி வந்து அப்ரோச் பண்றதுன்னு தெரிஞ்சிடும். ஸோ அதே மாதிரி நீங்க ஒரு ப்ராக்டிஸ் பண்ணா உங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிடும். ஓகே இந்த ப்ராப்ளம் இப்படிதான் நம்ம சால்வ் பண்ணணும். சம்டைம்ஸ் வந்து நீங்க ஒரு ப்ராப்ளம்ஸ் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி ப்ராப்ளம் இல்லாட்டினாலும் பட் அதோட நம்பர்ஸ் சேஞ்ச் இருக்கும். தட் மீன்ஸ் 75 பதில் அவங்க 16 போட்டிருப்பாங்க. ஸோ ஒரு நேம்ஸ் சேஞ்சஸ் மட்டும் தான் இருக்கும். அல்லது அந்த ஒரு டைம் ஜஸ்ட் 1 hour பின்னாடி கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி சேஞ்சஸ் மட்டும் தான் இருக்கும். அந்த சேஞ்சஸ் நீங்க ஆல்ரெடி படிச்ச ப்ராப்ளம் கூட நீங்க வந்து ரிலேட் பண்ணாவே நீங்க வந்து 100% ப்ராப்ளமா நீங்க வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ நான் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல நான் என்னென்னலாம் டாபிக்ஸ் படிக்கணும்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 1000 டாபிக்ஸ் படிக்கணுமா இல்லை ஒரு 1000 கான்செப்ட்ஸ் படிக்கணுமான்னு கேட்டா அப்படிலாம் கிடையவே கிடையாது. நான் சொல்றேன் இப்போ ஸ்கிரீன்ல தெரியுற இந்த பர்டிகுலர் டாபிக்ஸ் மட்டும் நீங்க கவர் பண்ணிட்டீங்கன்னாவே you will crack all the interviews, so no problem. இந்த டாபிக்ஸ் தான் ரொம்ப மஸ்ட்டுங்க. ஏன்னா நீங்க வந்து எந்தெந்த இன்டர்வியூ வேணாலும் போங்க, எந்தெந்த பெரிய பெரிய ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் கேட்கறதுனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். மேபி கொஸ்டின்ஸ் வேரியா இருக்கும், சேம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்க மாட்டாங்க. பட் மெஜாரிட்டி கான்செப்ட்ஸ் வந்து சேமா தான் இருக்கும். மேக்ஸிமம் 100% சேமா தான் இருக்கும். பட் உங்களுக்கு அந்த கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். இப்போ நான் சொல்ற டாபிக்ஸ்மே நீங்க போயிட்டு ஒரு நான் இனிமேல் வந்து சொல்றேன் என்னென்ன ரிசோர்ஸஸ் நீங்க படிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ரிசோர்ஸஸ்க்குள்ள போயிட்டு நீங்க ஜஸ்ட் ரேண்டம் ஆயிட்டு நீங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ் நீங்க ஒரு டாபிக் எடுக்கிறீங்கன்னா அந்த ஏஜ்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் 5 ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணி முடிச்சுட்டு ஓகே நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி போறீங்க, அங்க ஒரு 5 ப்ராப்ளம்ஸ், நெக்ஸ்ட் ஸ்பீட் 5 ப்ராப்ளம்ஸ். இது வந்து இப்படின்னா உங்களால கிளியர் பண்ணவே முடியாது. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நான் சொல்ற டாபிக்ஸ்ல நீங்க என்னென்ன லெவல்ஸ் இருக்கு, தட் மீன்ஸ் என்னென்ன பேட்டர்ன்ஸ் இருக்கு. அதாவது இப்போ ஏஜ் அப்படின்னா ஏஜ் என்னென்ன பேட்டர்ன்ஸ் கேட்கலாம். அதாவது ஏஜ்ல வந்து நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு கதை சொன்ன பாத்தீங்களா, அந்த மாதிரி 10 years பிஃபோர் அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அதர்வைஸ் ஒரு ரேஷியோ பேஸ் பண்ணி கேட்கலாம். இல்ல என்ன மாதிரிலாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த ஒரு ஐடியாக்குள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம்ஸ் மட்டும் அந்த ஏஜ் அப்படின்ற கான்செப்ட்ல நீங்க பார்த்துட்டு போகலாம். ஸோ இந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட நீங்க கிளியர் பண்றதுக்கு நான் இந்த சொன்ன கான்செப்ட் மட்டும் படிச்சாவே கண்டிப்பா போதும். இதுல நீங்க வந்து மேக்ஸிமம் நீங்க ஃபுல்லாவே கிளியர் பண்ணிடலாம். நீங்க நான் சொன்ன கான்செப்ட்ஸ் வந்து டைரக்டா போய் படிக்க என்ட்ரா இருக்கக்கூடாது. ஸோ அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இடங்கள்ல வந்து டைம் வேஸ்ட் ஆகும். அதாவது நீங்க ஒரு நார்மலான ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டினை கூட நீங்க வந்து ஒரு அந்த கொஸ்டினுக்கு டைம் அலோகேட் என்னமோ 1 minute தான் இருக்கும். பட் நீங்க வந்து ஒரு 4 minutes 5 minutes எடுத்தீங்க அப்படின்னா உங்களால நிறைய அந்த டைமிங்குள்ள அந்த இதை கவர் பண்ண முடியாது. நிறைய கம்பெனி எப்படி கேட்பாங்க அப்படின்னா உங்களால வந்து நெக்ஸ்ட் செக்ஷனுக்கு போயிட்டா அகைன் இந்த பேக்ல இந்த செக்ஷன் வர முடியாது. அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அலோகேட்டட் டைம் பீரியட்ல நீங்க அந்த கொஸ்டின்ஸ் ஃபுல்லா கவர் பண்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு 15 minutesல நீங்க 10 கொஸ்டின்ஸ் கவர் பண்ணணும் அப்படின்னா நீங்க அந்த 15 minutesக்கு 10 கொஸ்டின் கவர் பண்ணியே ஆகணும். ஏன்னா நீங்க அது முடிக்கல அப்படின்னா அதுல டைமிங் வந்து கம்ப்ளீட் ஆயிரும், அது நெக்ஸ்ட் செக்ஷனுக்கு போயிடும். சில கம்பெனில தான் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு ஹோல் 1 hour நீங்க வந்து பார்ட்டா நீங்க என்ன வேணா கொஸ்டின்ஸ் வேணா நீங்க எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. பட் சில கம்பெனிஸ்ல வந்து இந்த மாதிரியான ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. உங்களால வந்து பேக்வர்ட் அகைன் போக முடியாது. ஸோ அப்ப நீங்க வந்து அந்த செக்ஷனை கண்டிப்பா முடிச்சுட்டு தான் போகணும். இதை நம்ம அப்புறமேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்க வைக்க முடியாது. அண்ட் ஆல்சோ நீங்க 10 questions ரிப்பீட் சம்டைம்ஸ் கொஸ்டின்ஸ்ல கூட பேக்வர்ட் போக முடியாம இருக்கும். ஒரு கொஸ்டின் முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்த ஃப்ரண்ட் உங்களால ஃபார்வர்ட் தான் போக முடியும், பேக் போக முடியாது. இந்த மாதிரியும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அடுத்த கொஸ்டின் போறதுக்கு முன்னாடி அந்த கொஸ்டின் நீங்க வந்து சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஹார்ட் கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. எப்படின்னா கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் ஈஸியா கேட்பாங்க, அப்புறம் மீடியம் இருக்கும், அப்புறம் அளவு ஹார்ட் இருக்கும். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே வந்து நீங்க ஒரு 5 minutes நீங்க வந்து வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 15 minutesல மிச்சம் 10 minutesல உங்களால மிச்சம் 9 questions உங்களால பண்ணவே முடியாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு அந்த கொஸ்டின் இது என்ன பேட்டர்ன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ண தெரியணும். ஸோ அப்போ நீங்க ஒரு ஆப்டிடியூட்ல என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஐ மீன்ஸ் ஜஸ்ட் 3 things. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஒரு பிளஸ் பண்றதுக்கே ஏன்னா நம்ம ரொம்ப நாள் ஆயிருக்கும் நம்ம அந்த மாதிரி விஷயங்களை கேட்ட டக்குன்னு வந்து
999 + 2 அப்படின்னா நம்ம வந்து ஸ்டக் ஆயிடும் என்னது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து ஸ்டக் ஆயிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லையா? அப்ப நீங்க வந்து சிம்பிள் மேத்தமேட்டிக்ஸ் வந்து நீங்க ஆல்ரெடி கொஞ்சம் ஃபாலோ பண்ணிருக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணிருக்கணும். ஓகே இப்படின்னு சொல்லி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது டக்குன்னு வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அது சிம்பிள் மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றதை விட ஸ்பீட் மேக்ஸ்னு சொல்லலாம். ஸ்பீட் மேக்ஸ்னா என்னன்னா நான் சொன்ன நம்பர் வந்து நீங்க முதல்ல யோசிக்க தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அதுதான் சொல்றேன். இது நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கு எங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க ChatGPTல போய் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். ChatGPTல ஓகே சொல்லிட்டு நான் வந்து இப்போ நாளைக்கு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போறேன், நீங்க வந்து எனக்கு ஸ்பீட் மேக்ஸ்க்கு எனக்கு வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கொடு அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அது அழகா கொடுக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து நீங்க வந்து ஒரு டியூட்டரா யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கண்டினியூஸா கொடுத்துட்டே இருக்கேன், நான் வந்து ஆன்சர் சொல்லும்போது நீ என்ன வேலிடேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துட்டே இருக்கும். நீங்க பாட்டு நீங்க வந்து ஆன்சர் பண்ணிட்டே இருக்கலாம். உங்களுக்கு அப்போ வந்து ஒரு குட் நாலேஜ் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ ஸ்பீட் மேக்ஸ் வரும் நல்லா ஈஸியா. அப்புறம் முக்கியமான டிப் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் நம்பர் கொடுத்து ஒரு 555 கொடுத்து இதுக்கு இத்தனை பர்சன்டேஜ் சொல்லுங்க, அதுல 1000ல வந்து இத்தனை பர்சன்டேஜ் சொல்லுங்கன்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்க ஸ்டக் ஆகக்கூடாது. ஸோ அப்போ பர்சன்டேஜ்க்கு நீங்க டிப்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு யூடியூப்ல நிறைய வீடியோஸ் வந்து டிப்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த வீடியோஸ்ல நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஐடியா கிடைச்சிடும். அண்ட் ஆல்சோ சிம்பிளிஃபிகேஷன், ஒரு x² + 2x + 5 = this நம்பர்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்க வந்து போய் வந்து முழிக்க கூடாது. எந்த நம்பரை போடலாம் 1ல இருந்து 100 வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி ட்ரை பண்ணக்கூடாது. ஆன்சர்ல 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, 2, 4, 5, 7. அந்த 4 ஆப்ஷனா அந்த சிம்பிளிஃபிகேஷன்ல போட்டு பார்த்து நீங்க ஆன்சரை கண்டுபிடிச்சலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ட்ரிக் உங்களுக்கு தெரியணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேக்ஸ்ல. ஏன்னா உங்களால வந்து ஒரு கம்ப்ளீட் ஹவர்ஸை வந்து வேஸ்ட் பண்ண முடியாது ஒரு இடத்துல. இதே தான் வந்து நீங்க எந்த மாதிரியான ஒரு இன்டர்வியூக்கு போனாலுமே சரி அந்த ஒரு டைமிங்குள்ள அவங்க அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அதை கொடுத்தே ஆகணும். ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரி ட்ரிக்ஸ் வந்து ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பீட் மேக்ஸ், செகண்ட் வந்து நீங்க பர்சன்டேஜ் ட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், தேர்ட் வந்து உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் சொன்ன இந்த 3 டிப்பை நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் இப்போ ஆல்ரெடி காமிச்ச அந்த டாபிக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு நீங்க ஈஸியா என்டர் ஆயிடலாம். ஸோ இப்போ என்டர் ஆயிட்டு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ண வேண்டியது வந்து பேட்டர்ன்ஸ். நீங்க என்னென்ன பேட்டர்ன்ஸ்ல நான் வந்து நீங்க கொஸ்டின் பண்ண போறீங்க அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஏன் அதை வந்து அவங்கள்ட்ட நான் வந்து அழுத்தி சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்னா நான் என்னோட காலேஜ் டைம்ல இருக்கும் பொழுது ஐ ஹாவ் நோ ஐடியாஸ் அபவுட் திஸ் ஆட்டிடியூட்ஸ். அப்போ நான் வந்து எல்லா ரவுண்ட்லயுமே நான் வந்து ஃபெயில் ஆகிட்டு தான் இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு ஐடியா வரும்பொழுது ஓகே நம்ம வந்து ஆப்டிடியூட் படிக்காம நமக்கு வேற வழியே இல்லை ஒரு ஜாபுக்குள்ள போறதுக்குன்னு சொன்னும் போதுதான் நான் வந்து ப்ரிப்பரேஷனுக்குள்ள போனேன். அப்பவுமே எப்படி போனேன் அப்படின்னா எனக்கு அப்போ வந்து இந்த மாதிரி ரோட் மேப் தெரியல. ஓகே இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் படிக்கணும்ன்ற ஒரு கரெக்ட் கைடு இருந்துச்சுன்னா நான் அதை பண்ணியிருந்திருப்பேன். பட் அந்த மாதிரி எனக்கு தெரியல. நானே பண்ணிட்டேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏஜ் ப்ராப்ளம் ஒரு 5 ப்ராப்ளம்ஸ், அதே மாதிரி ஒரு லாகரிதம்ஸ்ல 5 இப்படின்னு சொல்லிட்டு நானா ஒரு ரேண்டமாயிட்டு படிச்சேன். ரேண்டமா படிக்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வேற அந்த ஏஜ்ல இருந்து வேற மெத்தட்ல கேட்டிருந்தாங்கன்னா எனக்கு பண்ண தெரியாது. அப்ப என்னால சொல்ல முடியாது நான் அந்த கான்செப்ட் படிச்சுட்டேன்னு. அப்போ நான் எல்லா டாபிக்கும் கவர் பண்ணியிருந்தாலும் நான் கவர் பண்ணாத மாதிரி தான் அர்த்தம். பிகாஸ் எனக்கு அந்த இன்டர்வியூ அந்த ரவுண்டு கிளியர் பண்ண முடியல அப்படிதானே. பிகாஸ் ஏன் அப்படின்னா உங்களால நீங்க ஆல் த கான்செப்ட்ஸ் நீங்க கவர் பண்ணல, தான் விஷயமே. அப்ப நீங்க ஒரு டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா அதோட எல்லா கான்செப்ட்ஸும் கவர் பண்ணணும். அதுக்காக நீங்க 1000 கொஸ்டின்ஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதோட கான்செப்ட்ஸ்ல உள்ள ஒரு 5 ப்ராப்ளம்ஸ் பண்ணா கூட எனஃப் தான். பட் எல்லா கான்செப்ட்ஸும் கவர் பண்ணிருக்கணும். ஸோ நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு நம்புறேன். அண்ட் ஆல்சோ செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வேர்பல்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ரொம்ப அதுக்கு சிரமப்பட அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து குவான்டிடேட்டிவே கிளியர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் வந்து உங்களுக்கு தூசி மாதிரி. ஏன் அப்படின்னா வேர்பல்ன்றது வந்து ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வந்து என்னன்னா ஒரு பெரிய பேசேஜ் கொடுத்துருக்காங்க, அது ரீட் பண்ணி நீங்கள் 5 கொஸ்டின்ஸ் எழுத போறீங்க அப்படின்னா ஒரு பிளைண்ட் ஆகிட்டு உங்களுக்கு நமக்கு டைம் இருக்கும் 10 மினிட்ஸ் இந்த ஒரே ஒரு பேசேஜ் தான். அப்பா நம்ம வந்து ஃபுல்லாக படிச்சு நம்ம எழுத போகிறோம் அப்படிலாம் நீங்கள் இருக்கக்கூடாது. அந்த பேசேஜை வந்து ஒரு 10 தடவை ரீட் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. பிளைண்டா ரீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கே வந்து ஃபர்ஸ்ட் லைன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், செகண்ட் லைன் வந்து அகைன் ஃபர்ஸ்ட் லைன் மறந்துடும், தேர்ட் லைன் வந்து ஃபர்ஸ்ட் லைன் மறந்துடும். இந்த மாதிரி மறந்து இருந்துச்சுன்னா உங்களால ஒரு பேசேஜ் கவர் பண்ண முடியாது. எப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஆக்சுவலாயிட்டா நீங்க ஒரு பேசேஜ் ரீட் பண்ணும்போது விஷுவலா நீங்க அதை கொண்டு வரணும். நீங்க ஒரு ஸ்டோரி படிக்கும் போது இந்த ஸ்டோரி தான் நடந்திருக்கு அப்படின்ற நீங்க வந்து விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க கேட்ட அந்த 5 கொஸ்டினுக்கு அகைன் நீங்க ஒவ்வொரு தடவையும் அந்த பேசேஜ் ரீட் பண்ண அவசியம் கிடையாது. நீங்க ஃபுல் கதை உங்களுக்கு தெரிஞ்சு ஒண்ணுமே இல்லை. உங்களுக்கு ஒரு 3 ஹவர்ஸ் படம் பாக்குறீங்க, அந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த கதையில இருந்து எங்க கொஸ்டினுக்கு தான் நீங்க பதில் சொல்லிடுவீங்க தானே. ஸோ அதே மாதிரிதான் சிம்பிள். நீங்க அந்த பேசேஜை வந்து ஒரு ஸ்டோரியை கன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க அந்த 5 கொஸ்டின் நீங்க கேட்கும் பொழுது ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்க அகைன் அண்ட் அகைன் நீங்க அந்த பேசேஜ் ரீட் பண்ண அவசியம் கிடையாது. நீங்க டைமும் ஈஸியா சேவ் பண்ணலாம். அதை நீங்க ரொம்ப அந்த ஒரு கதையை கொண்டு வரணும் முன்னாடி. ஓகே இதுதான் நடந்திருக்கு, இதுக்கப்புறம் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 5 கொஸ்டின் கவர் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி.
அடுத்து ரீசனிங் பாத்தீங்க அப்படின்னா ரீசனிங் நான் சொன்ன மாதிரி லாஜிக்கல் திங்கிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ப்ரோக்ராம்ஸ் கேட்டிருப்பாங்க. ப்ரோக்ராம்ஸ் வந்து நீங்க வந்து கீழே வந்து ஒரு அவுட்புட் கேட்கலாம், அது வந்து எரர்ஸ் எப்படி இதுல என்ன கண்டுபிடிங்கன்னு கேட்கலாம். ஸோ இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரோக்ராம்ஸ் நாலேஜ் இருக்கணும். ஸோ அவங்க வந்து உங்களுக்கு ஒரு இன்டர்வியூக்கு போறதுக்கு முன்னாடியே நீங்க இந்த ப்ரோக்ராம்ஸ் நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம்னு சொல்லிடுவாங்க இல்லையா. ஸோ அந்த ப்ரோக்ராம்ல போயிட்டு அதோட சின்டெக்ஸ் வந்து நீங்க கரெக்டாக படிச்சு வச்சுக்கணும். ஸோ எந்த ப்ரோக்ராம்ஸ் வேணா இருந்துக்கலாம், அதுக்கு ஒரு ப்ராப்பர் சின்டெக்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதை நீங்க கவர் பண்ணணும். அண்ட் ஆல்சோ இதுல வந்து ரொம்ப கஷ்டமானது ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த குவான்டிடேட்டிவ் நீங்க ஆப்டிடியூட் கிளியர் பண்ணிட்டீங்கன்னாவே இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஆக்சுவலாவே. ஸோ இதை நீங்க எங்க போய் படிக்கலாம்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து கெரியர் ரைட் அந்த ஒரு வெப்சைட்ல போய் படிக்கலாம். அது ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க வந்து அந்த வெப்சைட்குள்ள போயிட்டு நீங்க ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்குள்ள நீங்களா ஒரு டைம் செட் பண்ணிட்டு நீங்க அதை முடிக்க பார்க்கணும். அதாவது 10 கொஸ்டின் எனக்கு முடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ப்ரெப் இன்ஸ்டாலையும் இப்போ நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ ஃப்ரெஷர்ஸ் வேர்ல்ட் இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ இந்தியா பிக்ஸ் அப்படின்ற வெப்சைட்லயுமே நீங்க பார்க்கலாம். ஸோ இந்தியா பிக்ஸ்ன்றது எப்படின்னா நீங்க வந்து ஆப்டிடியூட் பண்ண அதுக்கு டைம் ஓடிட்டே இருக்கும். ஸோ அந்த படிக்கிற டைமுக்கு நீங்க அந்த கொஸ்டின்ஸ் முடிச்சே ஆகணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். நான் சொன்ன இந்த எல்லாமே நீங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆப்டிடியூட் கிளியர் பண்றதுல ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ஏன்னா இதுதான் வந்து நான் ஃபுல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நான் அடுத்தடுத்து நான் வந்து இந்த மாதிரி நான் எப்போ படிக்க ஆரம்பிச்சேனோ அதுக்கப்புறம் உள்ள எல்லா இன்டர்வியூஸுமே என்னால் கிளியர் பண்ண முடியுது. ஸோ இதுதான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். நான் சொன்ன எந்த டாபிக்ஸா இருக்கட்டும், நான் சொன்ன டிப்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஆப்டிடியூட் ரவுண்ட்ல இருந்து நீங்க வந்து ஃபெயில் ஆகவே மாட்டீங்க. எப்பவுமே கண்டிப்பா நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போயிடுவீங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த வீடியோ. அண்ட் இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேஷன் வீடியோக்கு டெக் வித் ரம்யா ஃபாலோ பண்ணுங்க. Until then, bye bye.